வணக்கம் செண்டம் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு ஒரு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அதுல இன்னைக்கு 2வது சாப்டர் பார்க்க போறோம். மொத்தம் இதுல எத்தனை சாப்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் இருக்கு. போன தடவை சொல்லியிருந்தேன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரின்னு ஒன்று, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது இன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. செகண்டு, அதாவது தேர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறது பார்த்துருக்கோம். திமுகவும் அதிமுகவும் மட்டும் தான் பார்த்துருக்கோம், காங்கிரஸ் மட்டும் பார்க்கல. அதோட சேர்த்து இன்னைக்கு அதுவும் பார்த்துருவோம். ஓகே, என்னன்னா 1920 இந்த நீதி கட்சியிலேருந்து தான் பார்க்கணும். அதை அதுவும் பார்த்துருவோம். ஏன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங். வேரிய செக்ஷன் ஆஃப் பீப்புள், அப்புறம் ரிசர்வேஷன் பாலிசி, அதெல்லாம் வந்து ஒன்று பார்க்குவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா, சமூக சீர்திருத்தத்துக்கான உள்ள இயக்கங்கள் தான். தமிழ்நாட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சிருந்தாலே நமக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், வேற ஒன்றும் இல்லை, பிராமணர் அல்லாதோர் சங்கம், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லேபர் சட்டம், லேபருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா யூனியன், அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு பெரியார் ஆரம்பிச்சாரு. ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா அரசியல் கட்சியுமே ஏதோ ஒரு சோஷியல் ரிஃபார்ம், அதாவது சமூகத்தை சீர்திருத்தணும், அதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வராஜ் பார்ட்டி, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வந்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து தானே வந்தது. ஓகேவா? ஏன்னா இதனாலே சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னாலே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ராஜாராம் மோகன் ராய் எதை நோக்கி போனார்னா, எஜுகேஷன் இருக்கணும், ஆங்கிலேயர் அளவுக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதியை ஒழிக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடிக்கும். என்னன்னா பழக்க வழக்கம், ட்ரெடிஷ்னலு, ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வீக்கர் செக்ஷனை ரொம்ப துன்புறுத்துவாங்க. இப்போ கணவன் இறந்துட்டா மனைவி இறக்கணும்னு என்ன சட்டம் இருக்கு? ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது. எதனால அப்படின்னா, இதெல்லாம் பெண்களை வீக்கர் செக்ஷனா பாக்குறதுனாலதான், பெண்களை ஒரு பொருளா பாக்குறது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் இறந்து போனாங்கன்னா கூடவே சேர்ந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான். அப்புறம் என்னென்ன விஷயங்கள், இப்ப கவர்மெண்ட் ஜாப்லாம் இருந்தா அது பிராமினர்ஸ் மட்டுமே அந்த அந்த காலங்கள்ல அவங்க மட்டுமே வாழ்வாங்க. ஸோ அதே மாதிரி ஜமீன்தார்ஸ் அவங்களே வாழ்வாங்க. இவங்கள்ட்டேருந்து நிலம் விளைஞ்சுதாலும் விளையினாலும் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. அவங்க எதையாவது அடமானம் வச்சு கட்டி தான் ஆகணும். ஸோ இப்படி வீக்கர் செக்ஷனை மேலும் மேலும் அடிமையாக்குறது, அவங்கள கஷ்டத்துல உண்டாக்குறது, இதுதான் அடிமைத்தனம். ஓகேவா? இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜாராம் மோகன் ராய் இருக்கட்டும், கோபாலகிருஷ்ண கோகலேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பெரியாரா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு சமூக மாற்றத்துக்காக தான் போராடி இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணதான் இது. வாங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன இயக்கங்கள் இருந்தது, அதனால நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இதுதான். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக சீர்திருத்தங்கள்னு ஒருபோதும் வலுவானவர்களின் பலவீனத்தால் மேற்கொள்ளப்படுவதில்லை, மாறாக வலுவற்றவர்களின் பலத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. ஓகேவா? வலுவற்றவர்கள் வீறு கொண்டு எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் திரும்பி போராட்டம் அது இதுன்னு இறங்குறது. ஓகேவா? அப்படிதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம இந்தியர்களும் 1885 ஒவ்வொரு இதுலையும், இப்போ வேலூர் புரட்சியா இருக்கட்டும், சிப்பாய் கழகமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 1885 உருவான இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதி தீவிரவாதிகள் சொல்லுவாங்கல்ல அவங்களா இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஊண்டிங் ஆகி தான் அவங்க தன்னோட எழுச்சியை வெளில கொண்டு வர்றது. அதுதான் இது. இதுல கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றது சமூக சீர்திருத்தத்துக்கு அப்படின்னா, இந்திய சமூகத்தில் நிலவிய சாதிய முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம், பலதார மனம், பெண் சிசு கொலை போன்ற சமூக அநீதிகள் 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய கல்வியின் விளைவாலும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. புரியுதா? இது எல்லாத்துக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் தான்.
ராஜாராம் மோகன் ராய், இவர் தான் பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், அதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில பார்ப்போம். ஓகேவா? இதுதான் இந்திய சமூகத்துல என்னென்னலாம் கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். சாதிய முறை இப்பயும் நடக்குது. கிழக்க வந்து ஆணவ படுகொலை நடக்குது. பெண்களை வந்து பலதார மனம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கூட வைத்தீஸ்வரன் கோயில்ல 10 வருஷம் காதலிச்சுட்டு இன்னொரு நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள இது பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே நவீன் ஒரு பையனை திருநெல்வேலியில கொன்னது. இதெல்லாம் சாதி அடக்குமுறை தான். சாதி முறை இன்னும் ஒழியவே இல்லை. ஓகேவா? இதுக்கு அந்த காலங்களில் பெரியார் போன்ற ஆட்கள் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து போராடினாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் யார் போராடுறான்னு நமக்கு தெரியும், போராடவே இல்லை. அதான் உண்மை. ஸோ தீண்டாமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீண்டாமை இருக்கு. இப்போ இருக்கிற இந்த மில்லினியம் இயர்ல 20ஆம் நூற்றாண்டுல கூட கோவில்ல நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சேலத்துல நடந்திருக்கு, கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு கிராமத்துல நான் கூட இன்ஸ்டால கூட பார்த்தேன். அந்த கிராமத்துல அந்த தெருவில் போனோம்னா சைக்கிளை விட்டு இறங்கி, பைக்கை விட்டு இறங்கி, செருப்பை வந்து கையில் எடுத்துட்டு தான் போகணுன்ட்டு. ஸோ இன்னும் இருக்கு. குழந்தை திருமணம் அது வேணா இல்லைன்னு சொல்லலாம். பட் குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது. பலதார மனம், நம்ம இதுல வந்து பலதார மனம் பாலிகாமியே ஒழிச்சாச்சு. மேரேஜ் ஆக்ட் படி 1966 மேரேஜ் ஆக்ட் படி. இருந்தாலும் இப்ப பலதார மனம் எப்படி போயிருக்கு அப்படின்னா கள்ள உறவா போயிருக்கு. ஓகேவா? நான் இப்போ 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்கள விட்டுட்டு போறது, கொல்றது. ஸோ கொன்னா மட்டும் அவங்க போய் வாழ முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். ஸோ டிவோர்ஸுங்கிற பேர் அதிகமாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த பலதார மனம் இன்டெரக்டா நடக்குது. ஓகே. அப்புறம் பெண் சிசு கொலை. ஸோ இதுவும் வந்து இப்ப பெருசா நடக்கிறது இல்லை. ஆனாலும் பெண்களை பாலியல் துன்புறுத்தல்ங்கிறது இப்ப ஃப்ரீக்வெண்டா நடக்குது. ஓகேவா? இந்த சமூக அநீதிகள்லாம் 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய கல்வியின் விளைவாலே பகுத்தறிவுங்கிறது படிப்புனால மட்டும்தான் பெற முடியும். இப்போ நமக்கு வலிக்கிற மாதிரி தான் வீக்கர் செக்ஷனுக்கு வலிக்கும். இப்ப நம்ம ஆணா இருக்கோம் அப்படின்னா நமக்கு மன கஷ்டங்கள் எப்படி இருக்கும்? பணம் இல்லைன்னா மன கஷ்டமா இருக்கும், உடம்பு இது பண்ணா கஷ்டமா இருக்கும், அதிக நேரம் வேலை செஞ்சா உடம்பு கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் இருக்குங்கிற எண்ணம் இல்லை. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெண்களை அடிமையாக ஆக்குற முறை இன்னும் இருக்கு. மாமியார்கள் அவங்க செஞ்ச பிரச்சனைகளை அதை மருமகள்கிட்டயும் வந்து அடிமை மாதிரி வேலை வாங்குறது. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி வந்து சமூகத்தை சீர்திருத்தலாம் அப்படின்னா சாதிய முறை அது பார்க்க வேண்டாம். பிறப்பால் அனைவரும் ஈக்குவல் தான். ஓகேவா? இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, ஒரே மாதிரி வழி தான், ஒரே மாதிரி தான். ஓகேவா? அனைவருக்கும் இப்ப இந்த இவங்களுக்கு தான் வந்து இந்த பொருளை விற்போம், இவங்களுக்கு தான் இந்த பொருளை விற்க மாட்டேன்னு கடைக்காரன் எவனும் சொல்றது இல்லை. யார் வந்தாலும் விற்போன்னு சொல்றானா இல்லையா? அவனுக்கு தேவை அதுல இம்பார்ட்டன்ஸ் எது? பணம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். அதனால யார் வாங்கினாலும் சரி, இவங்களுக்கு தான் இது கொடுப்போம், இவங்களுக்கு தான் இதை கொடுக்க மாட்டோம், நீ இந்த சாதிக்காரன் இதுக்கு தான் உனக்கு கொடுப்போம், இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. யார் வந்தாலும் கொடுக்குறானா இல்லையா? காசை கொடுத்தா பொருள் கம்பல்சரி நிச்சயம். காசு கொடுக்கலன்னா எப்பேற்பட்ட ஆளா வந்தாலும் அவனுக்கு பொருள் கிடையாது. ஸோ அதுலயும் சாதியை பார்க்கணும். ஸோ இதை விட்டுருங்க. தீண்டாமை. ஸோ தீண்டாமையை ஒழிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இன்னெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல நம்ம பிறக்கலேன்னு சொல்லிட்டு நான் அதில் பார்க்கல. பட் இப்போ சில விஷயங்கள்ல தீண்டாமை பார்க்கும்போது கேள்விப்படும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. அவங்க மனநிலைமையில எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம தீண்டாமை படுவோம் தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெள்ளைக்காரனுக்கு இந்தியர்களை பார்த்தா கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா இந்தியர்களுக்குள்ளே வந்து ஜாதி பார்த்து பிராமின்ஸ்க்கு அடுத்த ஜாதி அடுத்த ஒரு மத இதை பார்த்தா கேவலமா தான் இருக்கும், மைனாரிட்டியை பார்த்தா கேவலமா தான் இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? அது ஒன்று இருக்கு. அப்புறம் குழந்தை திருமணம். ஏன்னா இப்பெல்லாம் 25 வயசானாலும் 30 வயசானாலும் மெச்சூரிட்டியே இல்லை. குழந்தையா இருக்கிறப்போ என்ன மெச்சூரிட்டி இருக்க போகுது அவங்களுக்கு? அந்த குழந்தை திருமணம் பண்ணி எப்படி குடும்பத்தை வழி நடத்துவாங்க? அவங்க ஒரு மிஷின் மாதிரி என்ன பண்ணுவாங்க? செஞ்ச வேலையை செய்வாங்க. அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இருக்காது, சோஷியல் ஃப்ரீடம் இருக்காது, வீட்டில் கூட ஃப்ரீடம் இருக்காது. காலையில் வீட்டில் இருக்கணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும் அப்படிதான் இருக்கும். குழந்தை திருமணம்ங்கிறது ரொம்ப கொடூரமானது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்குமே ஒரு குழந்தை வந்துடும். அப்படிங்கிறப்போ அவங்க குழந்தை எப்படி நர்ச்சரிங் பண்ணுவாங்க? அந்த குழந்தை எதுக்கு அழுகுது, எப்படி மாத்திரை கொடுக்கணும், எப்படி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா இல்லையா? ஸோ எதுக்குமே ஒரு மெச்சூரிட்டி, உடம்பும் மெச்சூரிட்டி ஆகணும், மனசும் மெச்சூரிட்டி ஆகணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் குழந்தை திருமணம் நடக்கணும். இதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் கிடையாது. பலதார மனம் அதுதான் நான் சொல்லிட்டேன். ஒரு ஆண் தான் பலதார மனம், ஒரு பெண்ணு பண்ணக்கூடாது அந்த காலத்துல. தெரியுமா? பாலிகாமிங்கிறது ஆணுக்கு தான் அது இருந்தது. ஸோ இந்த பாலிகாமிங்கிறது
இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப அப்படி இல்லை. கல்வி அறிவு நிறைய வந்துட்டு லிவிங் டுகெதர் அதெல்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் அதெல்லாம் வந்து சோசியல் எவில்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ குடும்பம்ங்கிறது எந்த அளவுக்கு அது ஆணிவேர் எதுக்காக அப்படின்னா ஆண் கல்ச்சர் சாரி இந்திய கல்ச்சருக்கு ஓகேவா. ஏன்னா ஒரு குடும்பமா இருந்தாதான் அது நியூக்ளியர் ஃபேமிலியோ ஜாயின்ட் ஃபேமிலினா நியூக்ளியர் ஃபேமிலினா வித் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு ஒரு மனம் கொண்டு ஒத்த ஆளோட அன்புக்கு வச்சு அந்த ஃபேமிலியை ரன் பண்றதுதான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை 2 குழந்தை வருது, ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்கள பார்த்துதான் அவங்களே வந்து சமூகத்தை நல்லா, ஏன்னா அடுத்த சந்ததியை கொண்டு போறது அவங்க அந்த சந்ததிகள் தான். அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அதே மாதிரி கல்ச்சரை பேணி காக்கணும், அதெல்லாம் இருக்கணுங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை முறைகளை பார்த்து தான் அவங்க வந்து அதுலேருந்து கத்துக்க முடியும். ஸோ ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பாவோ அம்மாவோ அவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், வாழ்க்கையை கத்துக்கும். ஓகேவா, நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த சமூகம், அடுத்த சந்ததி அவங்க ஃபேமிலியை மட்டும் பார்க்கக்கூடாது, அது ஒட்டுமொத்த சமூகமா பார்க்கணும். ஒரு தமிழ் சமூகமா, இந்தியன் சமூகமா, ஒரு சமூகத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லாம் எடுத்து வச்சாதான் வீடுங்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளை நம்ம பக்காவா நர்ச்சரிங் பண்ணி வளர்த்தாதான், ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு வீட்லையும் அப்படி வளர்த்தாதான் ஒரு பெரிய சமூகம் நல்ல சமூகமா இருக்கும். ஓகேவா. ஊருக்கு ஒருத்தவங்க மட்டும் நல்லவங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நல்லவங்க இருந்தா தானே நாளைக்கு நல்ல சமூகம் வளரும். ஸோ அதனாலதான் ஓகேவா. அதனாலதான் இந்த பலதார மனம்ங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களும் அப்படி போயிடுவாங்க. ஓகே. ஏன்னா நம்ம வந்து இந்த மிருகம் மாதிரி அப்படி இருக்க முடியாது. வந்ததுக்கு வந்தது, போனதுக்கு போனதுன்னு. ஏன்னா நமக்கு கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, பண்பாடுன்னு ஒன்று இருக்கு, பாரம்பரியம்னு ஒன்று இருக்கு. அதை பேணி காக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை இது தவறு. ஏன்னா பெண்கள், ஏன்னா இப்ப பெண்கள் வந்து சிசு கொலை நடக்கிறதில்ல. எதனாலனா கல்வியறி வந்துட்டு அவங்களும் படிக்கிறாங்க. அவங்க போகாத துறையே கிடையாது, வாங்காத சேலரி கிடையாது, ஆண்களுக்கு ஈக்குவலா சேலரி வாங்குறாங்க. என்ன அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை, அது வேணா மட்டும் சொல்லலாம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், விண்வெளி துறையில் இருக்கட்டும், இஸ்ரோ அதாவது சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சில், ஸ்கூல் வாத்தியாரில், கவர்மெண்ட் இதில், இப்போ டிஎன்பிசி இதெல்லாம் கூட எடுத்துங்க, நிறைய பெண்கள் தான் பாஸ் ஆகுறாங்க. அவங்க அதிகாரத்துக்கு போகிறாங்க. எப்படி அவங்களால மட்டும் முடியுது? அவங்களுக்கு எவ்வளவு மனக்கவலையா இருந்தாலும் அவங்க மனசை ஒன்றி படிச்சிருவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து மனதால் வலிமை பெற்றவர்கள். நீ எவ்வளவு கஷ்டம் வேணாலும் கொடுங்களேன், வெளியில தெரியவே தெரியாது. பேஸ்லையும் காமிக்க மாட்டாங்க, அவங்க செயல்லையும் காமிக்க மாட்டாங்க. இப்போ உன் கூட சண்டைனா உன் கூட மட்டும்தான் அவங்க கோவமா இருப்பாங்களே தவிர அடுத்தவங்கள்ட்ட போய் மூஞ்சிக்கணும். ஆனா ஆம்பளைங்க ஒருத்தவங்க மேல கோவம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல பொண்டாட்டிட்ட கோவம்னா ஆஃபீஸ்ல காமிப்பாங்க, பெட்ரோல் போடுற இடத்துல காமிப்பாங்க, பியூன்ட்ட காமிப்பாங்க, எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஓகேவா. ஸோ அவங்க மனதால் வலிமை பெற்றவர்கள். ஸோ இப்போ பெண் சிசு கொலையா இருக்கிறது இல்லைன்னா பெண்கள் தான் இப்போதைக்கு சமூகத்தை நடத்திட்டு போற மாதிரி நல்ல ஒரு உயர் அதிகாரிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அது மாறிடுச்சு. இந்த சமூக அநீதியெல்லாம் 13ஆம் நூற்றாண்டுலேயே கலைச்சாச்சு. கல்வி அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஓகே. திருவள்ளுவர் அந்த சமூக சீர்திருத்தத்துக்கு தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் மற்றும் தமிழ் சமூகத்துல 31ஆம் நூற்றாண்டுலயே திருவள்ளுவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா. திருவள்ளுவர் தமிழ் புலவர், அவரு தமிழ் தத்துவவாதி, முற்போக்கு அரசியல் சிந்தனையாளர். ஏன்னா அவரு 1330 குறள்லயே என்னென்ன அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்லே விதவிதமா வச்சுட்டாரு. அறத்தை எப்படி இருக்கணும், பொருட்களை எப்படி சேர்க்கணும், காமத்துப்பாலை எப்படி அடக்கி ஆளணுங்கிறது எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ இவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி திருவள்ளுவர். ஓகேவா. அதுக்கப்புறம் திருக்குறள் தமிழ் செவ்வியல் இலக்கியம், தமிழ் செவ்வியல் இலக்கியமாக இந்தியாவின் முதல் அரசியல் கையேடாகவும் விளங்குகிறது. அரசியல் நிர்வாகம் சார்ந்த கருத்துக்களையும் மிகுந்திருக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஏன்னா இது தமிழ்ல இருக்கிறதுனால சொல்றேன். ஓகேவா. நீதிச்சார் நூல்கள்லயும் ஒன்று. 133 அதிகாரம், 133 குறள் கொண்டிருக்கு. ஓகேவா. அப்புறம் தமிழகத்தின் விவிலியம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறளை சொல்லுவாங்க. ஸோ 3 பிரிவுகளை கொண்ட முப்பால் இலக்கியம், அறத்துப்பால், நீதி, தர்மம் இதெல்லாம் சொல்றது, துறவற வாழ்வு வாழ வழிவகுக்கிறது, பொருட்பாலோட இம்பார்ட்டன்ட். பொருட்பால்னா பொருளியலும் மற்றும் அரசியல். அப்புறம் இன்பத்து பால்ல காதலும் காமத்தையும் பத்தி சொல்றது. திருமணத்துக்கு முன் மற்றும் பின் காதல் மற்றும் அன்பின் சிறப்பை உணர்த்துறதா இந்த காமத்து பால். ஓகேவா. ஸோ இது அனைத்துமே இப்போ திருமணம் ஆகாதவங்க லவ் பண்றாங்கன்னா இன்பத்து பால கம்பல்சரியா படிச்சு எப்படி ஏன்னா காதல் அன்பை வச்சு என்னென்னமோ பண்றாங்க.
நல்லதும் பண்றாங்க, கெடுதலும் பண்றாங்க. அது 2 ஜெண்டருமே நடக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா தெரியும். அதே மாதிரி அரசியல், ஒரு அரசியல்வாதி கண்டிப்பா இந்த பொருட்பால கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா அரசியல்வாதி கையில தான் பொருளியலும் எக்கனாமிக்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. யார் வெளியிட்டது? அரசியல்வாதி தானே அவங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படிங்கிறப்போ அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பொருளியலும் தெரியணும்ல. அது இல்லாம பொருட்பால் கண்டிப்பா தெரியணும். இதெல்லாம் கிமு 31ஆம் நூற்றாண்டிலே திருவள்ளுவர் நம்ம தமிழ் சமூகத்திலே சொல்லிட்டாரு பாருங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஓகேவா? அன்பின் சிறப்பை உணர்த்துது திருக்குறள். இந்த 3 பிரிவுகள் மூலம் மனித வாழ்க்கையின் அனைத்து நிலைகளை பற்றி கூறுகிறது. ஓகேவா? மனித வாழ்க்கையோட அனைத்து நிலைகளை பற்றி கூறுற நூல் தான் திருக்குறள். திருக்குறள்ல பொதுவுள்ள மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஞானம், அறிவு, உணர்ச்சி இணையற்றது. ஓகேவா? அடுத்து பொருட்செல்வம் மற்றும் பிற செல்வங்கள் நிலையற்றதாக இருக்க கல்வி செல்வத்தின் மதிப்பை பற்றி சொன்னதுதான். ஒரு கல்வி அறிவு பெற்றா அந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். கல்வி அறிவை பெற்று நம்ம தவறான வழிக்கு போகக்கூடாது. ஓகேவா? கல்வி அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய அறிவு. நீ பொருள் கொடுத்தா கூட உட்கார்ந்து அதாவது குன்றி தின்றால் மலையும் குறையும் சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க எவ்வளவு வேணாலும் மலையா பணத்தை வைங்க, அவங்க குன்றி தின்னால் போயிடும். அதுவே நீங்க ஒரு புக்கை படிங்கலாம். ஒரு புக்கை படிச்சு கல்வியின் மூலயமா நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவு இது பண்ணலாம். லேர்னிங் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டே டு டே லேர்ன் பண்ணணும். யார மாதிரியும் நிக்காதீங்க, லேர்ன் பண்ணாம விட்டுறாதீங்க. சில பேர்லாம் ஒரு வேலை கிடைச்சாலும் அப்படியே விட்டுறாங்க, லேர்ன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாலேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கற்க கற்க நமக்கு அதுல இன்பங்கள் தான் அதிகமாகும். ஓகேவா? எந்த விஷயம் வேணாலும் படிங்களா. இப்போ நிறைய வந்துட்டு விதவிதமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷனல் கண்டென்ட் இப்போ யூடியூப்ல இன்ஸ்டாலெலாம் போனீங்கன்னா வியூஸ் வந்து 1000 இருக்கும். அதுவே வந்து லட்சத்தை கூட தொடாது. ஆனா ஒரு உங்களுக்கே தெரியும் என்னென்ன வீடியோலாம் போட்டால் மில்லியன் கணக்கில் வியூஸ்லாம் போகுது. கேமிங் சேனலுக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் இங்கே அதிகமாக. இப்போ இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன குறைச்சலா இருக்கு? என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே போனால் புக்ஸ் அதேமாரி படிங்களா, என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஏன் காதல் புக்கை படிங்க, இல்லைனா ஃபிக்ஷன் புக்கை படிங்க, இல்லை சயின்ஸ் புக்கை படிங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் புக்கு சயின்ஸ் தானுங்க இருக்கு. காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குற கடிகாரம் கிளாக்கு, அது டயத்தை பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா? அது மேக்ஸில் இருக்கு. கிளாக்கு, டைமு, மேக்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேஸ்ட்டை தொடுறீங்க, ப்ரெஷ்ஷை தொடுறீங்கன்னா பேஸ்ட்டில் என்ன என்சைம் இருக்குன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்கன்னா உங்கள் உடல் நிலை அந்த காஃபி என்னவா வந்து ஏடிபியா வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஒரு இது இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெல்லின்னு சொல்லுவாங்க. பெல்லியில் என்ன ஜூஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்களா தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கல்வி செல்வத்தின் மூலயமா தான் நமக்கு எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். எங்கே வேணாலும் சுத்தம், குளிக்கிறதுல கூட சுத்தம் இருக்கும். அதில் சோப்பு யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுல குளுக்கோஸ் என்ன போகுது, சுகர் எந்த லெவலுக்கு போகுது, அது என்னவா மாறுது, அது நமக்கு ஏன் புரோட்டீன் தேவை, நமக்கு ஏன் மினரல்ஸ் தேவை, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த கியூரியாசிட்டி இருக்கணும். பைக் எடுங்க, அதை கண்டுபிடிச்சது கூட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். அதனால நம்ம பெட்ரோல் எப்படி ஒரு தண்ணி மாதிரி இருக்கு, அதை ஊத்தினா எப்படி வந்து அது சீக்கிரம் எரிபொருளாக நம்ம உந்து சக்தியாக அது மாறுது. இந்த கியூரியாசிட்டி இருந்தாலே நீங்க பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, பறவை பறக்கிறத வச்சு தானே ஏரோப்ளைனா வந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரெயினுங்கிறது எப்படி வந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பஸ்ஸுன்னா ஒரு 70 பேர் அழைச்சிட்டு போக முடியும். ஆனால் ட்ரெயினை இணைச்சி எவ்வளோ எத்தனை பசஞ்சர் வேணாலும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் 1000-2000 பேரை இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கல்ல. ஓகேவா? அந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் உள்ள இன்ஜினியரிங் கண்டுபிடிச்சாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து எப்போ அப்போ. ஆனால் இப்போ உள்ள உலகத்தில் ஏஐங்கிறாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறாங்க, மிஷின் லேர்னிங்கிறாங்க, பைத்தான், எல்லாருமே அதை நோக்கியே போறாங்களே தவிர, இருந்தாலும் இலக்கியமும் முக்கியம்தான், பண்பாடும் முக்கியம்தான். ஓகேவா? அரசியலும் முக்கியம்தான், பொருளாதாரம் முக்கியம்தான். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து அரசியலில் வராங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹிஸ்ட்ரி யார் படிக்கிறா? பிஏ ஹிஸ்ட்ரி இப்பெல்லாம் யார் அதிகமாக படிக்கிறாங்க? பட் வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் தான் படிப்பில் இதுதான் பெருசு, அதெல்லாம் இன்னும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு வீட்லேயே இருந்துட்டு, ஏன்னா இப்போ ஜூம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு. இது கூட ஆன்லைன் கிளாஸ் தான் பாருங்களேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் தமிழ் சமூகத்தை பற்றிய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை பற்றி எடுக்கிறேன்னா அது வீட்லேருந்தே நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவரில் கற்றுக்கலாம்.
இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர்ல பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ப்ராடு மைண்டு வந்துடும். ஓகேவா? இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அப்புறம் செல்வந்தர் தன் செல்வத்தை காக்காமல் இருந்தால் அவரது செல்வம் புகழும் சேர்ந்துகிடும். அதெல்லாம் உள்ளதுதான். ஸோ இது பார்ப்போம். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா ராமலிங்க அடிகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ராமலிங்க அடிகள் 1623 74 வரைக்கும் அவரு இருந்திருக்கிறார். யார் இந்த ராமலிங்க அடிகள்? 1823 சிதம்பரம் அருகே மருதூர்ல பிறந்தார். இவர் தான் வந்து இப்போதைக்கு வடலூர்ல ஓப்பன் வச்சுக்காரு. திருவருட் பிரகாச வள்ளலார் அவரு. ஓகேவா? வள்ளலார்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்பு கூட அணையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வள்ளலாரின் போதனைகள்லாம் என்ன? 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆரம்பிச்சாரு. எப்போ? 1865. இது என்ன அப்படின்னா சமூகத்தின் மத நல்லிணக்கத்திற்காகவும் சாதி கடந்த ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் நிறுவப்பட்டது. சடங்குகளையும் சாதி பிரிவுகளையும் எதிர்த்து உலகளாவிய அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறதா இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இது எந்த அளவுக்கு ஒரு ஊன்றி போய் அந்த இடத்துல ரொம்ப இதா இருந்ததுன்னா போராட்டங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருந்தா இவரு ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் சங்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு இதெல்லாம் அப்போதைக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த காலகட்டங்கள்ல சமூகத்துல மத நல்லிணத்திற்காக அதை பண்ணா அது மத நல்லிணம் இல்லை. ஓகேவா? முஸ்லிம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஜொராஸ்டியனிசம், ஹிந்து இதெல்லாம் பிரிவினை இருந்திருக்கு. சாதி கடந்த ஒற்றுமையை வளர்ப்பதற்கு. சாதி கடந்த ஒற்றுமைனா அப்ப சாதியால பிரிக்கப்பட்டிருக்கு, பிரிவு இருந்திருக்கு. அப்புறம் சடங்குகளையும் சாதி பிரிவுகளையும் எதிர்க்கிறது. சாதி பிரிவு இருந்திருக்கு, சடங்குகள் ஏகப்பட்ட எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அதுவும் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆண்களுக்கு ஒரு சடங்குமே இல்லைல்ல. ஓகேவா? மிஞ்சி போய் ஆண்களுக்கு என்ன சடங்கு இருக்கு? சப்போ அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டா மொட்டை அடிக்கிறது மட்டும்தான் கஷ்டமான சடங்கு இருக்கு. வேற என்ன சடங்கு கஷ்டமான இருக்கு? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகே. அதுக்கப்புறம் உலகளாவிய அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. அது இப்பயுமே இல்லை. சகோதரத்துவங்கிறது இப்ப எங்க இருக்கு? இப்போ நேரடியா பழகுறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்தாண்ட போய் குத்தம் தான் சொல்றாங்க, முதுகுல குத்துறாங்க. அப்புறம் எங்க சகோதரத்துவம் இப்பயும் இல்லை. உலகளாவிய அன்பையும் அது வேணா சொல்லலாம். ஓரளவுக்கு இன்ஸ்டா வந்ததுனால மூஞ்சே பார்க்காம நம்ம நட்புணர்வு பேணி காக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்புறம் 1867 என்ன ஆரம்பிச்சாரு? சத்திய தர்மசாலை வடலூர்ல ஆரம்பிச்சிடாரு. இதுதான் சத்திய தர்மசாலை. ஓகேவா? ஏழைகளுக்கு உணவளித்தலே மிகச்சிறந்த வழிபாடு என கூறினார். ஓகே, இதுதான். அது இப்பயும் ரன் ஆயிட்டு இருக்கு. 1872 சத்திய ஞான சபை உண்மையான ஞான நெறிகளை வழங்க தொடங்கப்பட்ட மன்றம் தான் இது. இது சமய சார்பற்றது. எந்த சமயம் பாராம எல்லாருக்கும் பொதுவா எது நடக்கிறது. இப்ப நம்ம அறிவு கொடுக்கறதுங்கிறது எது? கல்விங்கிறது என்ன கொடுக்கணும்? இந்த மதம் தான் இது கத்துக்கணும் அதெல்லாம் கிடையாது. அனைவருக்கும் ஈக்குவலான அறிவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது 1877 சத்திய ஞான சபை கொடுத்தாரு. சத்திய தர்மசாலை இதெல்லாம் பாத்துங்க. வள்ளலாரின் போதனைகள் மனிதனுக்கு செய்யும் சேவையே மோட்சத்திற்கான பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவர் தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஜீவகாருண்யம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அன்பு என்பதே ஆன்மீகத்தின் முதன்மையான விசை. அன்பு தான் எல்லாருக்குமே காமிக்கணும். அப்புறம் மனிதன் மீது மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்களையும் கருணை மற்றும் இரக்கத்தை காட்டணும். அப்பனா வந்து என்னது, எறும்பு, ஈக்கு, ஆடு, மாடுக்கெல்லாம் கூட கொன்று சாப்பிடக்கூடாது. அதனாலதான் சைவத்தை ரொம்ப போட்டுருவாங்க. ஓகேவா? சைவம் தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்பனா செடி கொடிகளுக்கு உயிர் கிடையாதா? அதுவும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன, எல்லாத்துலயுமே கான்ட்ராடிக்ஷன் இருக்குங்க. இப்போ புலிகிட்ட போயிட்டு நம்ம புல்ல தின்னுன்னு சொல்ல முடியாது. புலிகிட்ட போயிட்டு நம்ம பில்லறுத்து போட்டு வைக்கல போட்டு இதை தின்னு உயிரெல்லாம் மானெல்லாம் அடிச்சு கொள்ளாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கார்னிவோரஸ். ஏன்னா அது வந்து மாமிசம் ஒன்றும் பட்சிங்கிறப்போ அது அப்படிதான் சிங்கம். அதோட ஆண்டவன் படைச்சிருக்கிறதே அதுக்குதான். அப்பதான் வந்து ஃபுட் செயின் பேலன்ஸ் ஆகுங்க. ஸோ இதை நான் குத்தம் தான் சொல்லலை. ஓகேவா? இது அதை ஃபாலோ பண்றவங்க பண்ணுங்க. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கல்விங்கிறதே எடுத்து சொல்றது தானே. முன்னுக்கு முன் முரணா தானே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாய்க்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு, தெருநாய்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? கருத்தரை இதுதான் போகணுன்ட்டு. ஏன் சுப்ரீம் கோர்ட் இதை கருத்தரை பண்ணணும்? இப்போ ரேபிஸ் நோய் போய் ரோட்ல போகுது, 2 அம்மா அப்பா போறாங்க, பிள்ளைய வச்சுட்டு போறாங்க, நாய் துரத்துது. இப்போ அதுல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அம்மாவோ அப்பாவோ. அந்த பிள்ளையோட கதி என்ன? அந்த ஃபேமிலியோட கதி என்ன? 3 பேரும் போறாங்க, 3 பேருமே கீழே விழுந்து காலை உடைச்சிட்டா அவங்களுக்கு யாரு உழைச்சி போறா? யாரு சாப்பாடு கொடுப்பா? நாய்க்கு கொடுக்குற அந்த இதை மனிதர்களுக்கு கொடுக்கலையே. பேசுறாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஏன் தடுப்பூசி போடணும்? இது ஏன் கார்பரேட் ஸ்கேமா இருக்கக்கூடாது? எனக்கு டவுட்டு. கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகே, இருக்கலாம்ல. இப்போ புலி வந்து மான் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் யாருமே பேசல?
ஏன் புலிக்கு வந்து அந்த எண்ணத்துமே வரக்கூடாதுன்னு ஒரு தடுப்பூசி போடணுங்கிற எண்ணம் வரல. ஆனா புலியை பாதுகாக்க ப்ராஜெக்ட் மட்டும் கவர்மெண்டே போடுது. ஸோ இது ஒரு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மான் வந்து எதுவுமே வந்து மாமிசத்தை திங்காது. ஓகேவா? மான், மாடு, ஆடு, இதெல்லாம் வந்து என்னன்னா ஹெர்பிவோரஸ். இதுங்க இலைத்தலை தான். ஏன்னா அது உடம்புல செல்லுலோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு, அது செரிச்சு விட்டுரும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம வெஜிடேரியனும் சாப்பிட முடியும், நான் வெஜிடேரியனும் சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம ஆம்னிவோரஸ், எல்லாத்தையுமே சாப்பிட முடியும். ஓகேவா? பச்சையாவும் சாப்பிடலாம், நம்ம உடம்பு செரிச்சுக்கும். இப்போ ஆப்பிரிக்காலாம் நம்ம இதுல பார்த்துருக்கோம் இல்லையா, தமிழ் ட்ரக்கரா அவரு போய் பச்சையா வந்து மாட்டுக்கறியை தின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடம்பு செரிக்கிறதுனால தானே. ஸோ நம்ம பைலில் என்ன இருக்கு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எரிச்சு விடுற ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இதனால நம்ம பச்சையா பச்சையா தின்னாலும், இப்போ ஏன் வந்து புதினாவை பச்சையா திம்மோ, கருவேப்பிலையை பச்சையா திம்மோ, கொழுந்து, அது பேர் என்ன, என்ன கொழுந்து, வேப்பிலை கொழுந்து பச்சையா திங்கிறோம். எப்படி நம்ம உடம்புல வந்து செரிச்சுக்குது? இதுதாங்க உடம்பு. இதையே கொண்டு போய் ஆட்டுக்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கொடுக்காம, பச்சையா கொடுக்காம சிக்கன் 65 வச்சு பாருங்க, மட்டன் சுக்கா வச்சு பாருங்க, சாப்பிடாது. மோந்து பார்த்துட்டு அந்தாண்ட போயிடும். இதே பருத்தி கொட்டை வைங்க, புண்ணாக்கு வைங்க, ஆனா நம்ம புண்ணாக்கும் சாப்பிடலாம். ஓகேவா? நமக்கு செரிக்கும். பருத்தி கொட்டையும் ஊற வச்சு பருத்தி பால்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு செரிக்கும். புலி திங்கிற அந்த மானை வேக வச்சும் சாப்பிடலாம், வேகாமலையும் சாப்பிடலாம், நமக்கு உடம்பு செரிச்சிடும். ஆனா புலி போய் இதை திங்காது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நாய்க்கு ஜீவகாரண்யம் பார்க்குறோம், ஆனா நாயால தள்ளப்பட்ட அந்த ஃபேமிலிக்கு யாரும் ஜீவகாரண்யம் பார்க்கறது இல்லையே. எத்தனை ஃபேமிலி எவ்வளோ ரோட்ல ஏன்னா ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம அடைக்கலம் கொடுக்க முடியாதுதான். ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன் நம்ம வந்து கொசு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இது போட்டு ஸ்கீம் போட்டு கொசுவை கண்ட்ரோல் பண்றோம். ஏன் கொசுவும் உயிர் தானே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் அது இதுதான். இப்போ பேசினவங்க எல்லாருக்குமே திருநாய் 2 தடவை பைக்ல போகும்போது அவங்கள கடிச்சதுன்னு வச்சுங்க, அவங்களும் இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த நாய்ங்கிறத விட்டுருங்க, அது சரி, நான் ஜீவகாரணின்னு சொல்றேன். ஓகேவா? எதுக்குமே ஒரு பின்னாடி கார்பரேட் அந்த ஸ்கேம் இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. இப்போ கொரோனா வைரஸ்ல என்ன நடந்துச்சு, பல பேர் வந்து கொடி கொடியா சம்பாதிச்சு தான் போனாங்க. ஆனாலும் இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸே வந்து ஹார்ட் அட்டாக்ல அந்த தடுப்பூசி போட்டதுனால இறக்குறாங்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியும், அது ஒரு பயோவாரா கூட இருக்கலாம்ல. ஸோ நியூக்ளியர் தான் பண்ணக்கூடாது, பயோவார் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா? ஸோ அதனாலதான். ஏன்னா இந்த சுகரே வந்து பயோவார் தான். ஏன் வந்து 80s 90s 80sலாம் இந்த சுகருங்கிற வார்த்தை இல்லை, டயபிட்டிஸ்ங்கிற வார்த்தை இல்லை. எப்போ வந்து குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. என்னது, இந்த டயபெட்டிஸுங்கிற நோய் வந்தது, ரேபிஸுங்கிற நோய் வந்தது. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜீவ காரணியம்னு நான் இதெல்லாம் பேசிட்டேன், சாரி ஃபார் தட். மனித மீது மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை மற்றும் இரக்கம் காட்டினு சொன்னார்ல, அதனால இவ்வளோ எனக்குள்ள ஒரு ரொம்ப நாள் டவுட்டு. ஸோ அதை நான் சொல்லிட்டேன். கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுனது கரெக்டா இல்லையான்னு. அப்புறம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இவர் என்ன சொல்றாரு, உயிரை கொல்லக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் மனுஷங்க என்ன சாப்பிடுவாங்க? ஓகேவா? அப்புறம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. ஓகே, தண்ணி ஊத்தாம அது வாடலாம், ஆனா அதை பிடிச்சி வெட்டி சாப்பிடலாம். ஓகே. ஏன்னா பல உயிர்களை கொல்லாம நமக்கு தானியம் வரப்போறது இல்லை. ஏன்னா உயிர் இருக்கிறதுனால தான் அதுவும் வளர்ந்து வருது. ஸோ அதுதான் பிரபலமான கூற்று. பசி வறுமை இரண்டுமே சமூகத்தின் தலையாய கொடுமை. பசி இருக்கக்கூடாது, வறுமையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? வள்ளலாரின் பாடல்கள் அனைத்தும் வகுப்பட்ட நூல் திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கருணை பாடல்கள், திருவருட்பா. ஓகேவா? கடவுளை அருட்பெரும் ஜோதியாக இவர் ஒளி வடிவம் வணங்கினார். ஒளி வடிவத்தை தான் இவர் வணங்கினாரு. ஸோ ஆன்மீகத்தின் மூலம் சமூக கொடுமை. ஒளி வடிவங்கிறதோட ஆக்சுவலா கடவுள்ங்கிறது இதுலயும் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. இப்போ ஹிந்து கிட்ட என்ன சொல்லுவோம், ஹிந்து கிட்ட நம்பர் ஆஃப் காட்ஸ் இருக்காங்க. எத்தனை கடவுள் இதுல, பசுவை கும்பிடுறோம், பாம்பை கும்பிடுறோம், குரங்க கும்பிடுறோம், காளியம்மன் சொல்றோம், சிவன் சொல்றோம், முருகன் சொல்றோம், பிள்ளையார்னு சொல்றோம், எத்தனை சாமிகள், சக்தி வடிவத்துலன்னு சொல்றோம். அப்புறம் வந்து சிவன்கிற மாதிரி திருமால்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு இதுலையுமே ஏகப்பட்ட சாமிகள், எண்ணிலடங்கா சாமிகள், கருப்பு சாமிங்கிறோம், ஐயப்பன் சொல்றோம். ஸோ இதெல்லாம் சொல்றோம். ஹிந்து சாமியில நம்பர் ஆஃப் காட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டியன்ல என்ன இருக்கு, மாதா, இயேசு, இது ரெண்டும் தான், ரெண்டே சாமி தான். முஸ்லிம்ஸ்ல எத்தனை இருக்கு, முஸ்லிம்ஸ்ல அல்லான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒளி கிடையாது, ஒளி வடிவத்துல இருக்காரு. அதே டயத்துல முகமதியார், அவர் ப்ராஃபட்ஸா கும்பிடுவாங்க, மரியாதை நிமித்தமா கும்பிடுவாங்க. ஓகேவா? அது வேணா சொல்லலாம், மரியாதை நிமித்தம். ஓகே. இதுல இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரே இது, இதை கும்பிடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உடம்புல சட்டை போட மாட்டாங்க, குளிச்சுட்டு போவாங்க, நெத்தியில திருநீர் விட்டுப்பாங்க, காலில் செருப்பு போட மாட்டாங்க. இந்த கோயில் இதுல என்ன பண்ணுவாங்க,
நீட் அண்ட் கிளீனா ட்ரெஸ் போடுவாங்க, கோட் ஷூட் போடுவாங்க, ஷூ போடுவாங்க, சென்ட் அடிச்சுப்பாங்க, எல்லாம் எந்த ஒரு இது இருக்காது. இவங்க போவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க, போவாங்க, கை கால் கழுவாங்க, எதையும் கையால உடலாம் சுத்தம் பண்ணிட்டு செருப்பு போடாம உள்ள போய் வணங்குவாங்க. ஸோ இதுல இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனாலும் இவங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ற இது என்னன்னா இந்த வேர்ல்டு யூனிவர்ஸ். ஸோ பிரபஞ்ச சக்திங்கிறது உண்மை. அது என்ன சக்தி அதெல்லாம் நமக்கு தெரியாது. பிரபஞ்ச சக்தியை நம்ம இப்படியே கன்வெர்ட் பண்ணி கும்பிடுறோம். ஸோ அதுதான் இது ஆன்மீக சமூக கொடுமைகளுக்கு தீர்வு காண விரும்பினார். அதுக்கப்புறம் பாடல்களின் மாற்று சிந்தனை மூலம் மத வெறியையும் பகுத்தறிவின்மை எதிர்த்தார். அவரோட எண்ணங்களை தான் இதுல சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் பாட்டுனால சொல்றாரு, நான் இதன் வாயிலாக நான் உங்கள்கிட்ட என்னோட டவுட்டுகளை சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் வைகுண்ட சாமிகள் 1809 1809 தென் திருவிதாங்கூர் சாஸ்தான கோவில் விலை சிற்றூர்ல பிறந்தார். ஓகேங்களா. திருவிதாங்கூர், கேரளா. வைகுண்ட சுவாமிகள். ஓகே. சமூக நீதிக்கான அறப்போரில் ஈடுபட்டவர்ல இவரும் ஒருவர். இந்து மத உயர் வகுப்பினரின் எதிர்ப்பால் இவரது இயற்பெயரான முத்துக்குட்டி அப்படிங்கிற பெயரை அன்னைன்னு மாற்றினார். ஓகேவா. முத்துக்குட்டிங்கிறத மாற்றினாரு. இவர் ஐயா என்னமோ ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவர் ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம திருவிதாங்கூர் சமூகத்துல மரபு வழிபட்ட சாதி முறைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து அதிக வரி வசூல் செய்யும் அரசையும் கடுமையாக விமர்சித்தார். அப்ப அங்க அந்த கொடுமை. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கொடுமை. அதுக்காக குரல் கொடுக்குறாங்க. இவர் அரசுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக இவர் திருவிதாங்கூர் அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். யாரு? ஐயா வழின்னு சொல்லுவாங்க, வைகுண்ட சுவாமிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இயர் என்ன? 1831. 1809. 1809 1851. இதையும் நோட் பண்ணிக்கங்க. இப்ப இருக்கிற கன்னியாகுமரி தான். கடவுளுக்கும் விலங்குகளையும் பலியிடும் பழக்கத்தை எதிர்த்தார். அதுவும் கரெக்டு தான். இது எதுக்கிறது கரெக்டு தான். வெட்டி சாப்பிடலாம், ஆனா எதுக்கும் பலியிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. சாதி முறையை எதிர்க்கும் அடையாளமாக தலைப்பாகை அணியும் படி வற்புறுத்தினார். தலைப்பாகை அணியும் உரிமை உயர் சாதியினருக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதையும் பார்க்குறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் தர்மாபால். ஓகேவா. எஸ் தர்மாபால் 1890 1959 வரைக்கும் இவங்க என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும். பெரியாருக்காக பேர் வச்சதே இவங்க தான். ஓகேவா. இங்க தஞ்சை அருகே கருத்தம் தட்டங்குடியில் பிறந்திருக்காங்க. மெட்ராஸில் சித்த மருத்துவமனையை தொடங்கியது யாரு அப்படின்னா தர்மாம்பாள். ஓகேவா. பெரியார் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பெரியாருக்கு பெரியார்னு பேர் வச்சதே இவங்க தான். தமிழ் இலக்கியம் மற்றும் இசை வளர்ச்சிக்காக பங்கேற்றது இவங்க தான். 1937-39 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து சிறை சென்றதும் இவங்க தான். ஓகேவா. இழவு வாரம் 1940 இழவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட குறைந்த சம்பளத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாரு. என் தமிழ் ஆசிரியருக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2000 திமுக ஆட்சி காலங்களுக்கு பிறகுதான் ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு சேலரி உயர்வே வந்தது. அதுக்கு முன்னாடி 1850 1880 1995 2000 வரைக்குமே வாத்தியார்களுக்கு சேலரி கம்மி தான் நினைக்கிறேன். ஓகேவா. சேலரி கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சேலரி அதிகமாகவே ஆயிருக்கு. ஸோ இப்பெல்லாம் லேக்ஸை தொடுது. ஓகேவா. கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் அனைத்து ஆசிரியர்களுக்குமான சமமான சம்பளம் என அறிவித்தவர் யார் அப்படின்னா கல்வி அமைச்சர். ஸோ ஆசிரியராக இருக்கிறவங்க டெட்டு டிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களாம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அவினாசிலிங்கத்தை தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா. சென்னை மாணவர் மற்றும் மன்ற மாணவர் தமிழ்ல அறிவு மற்றும் மிகுந்த மதிப்பெண் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இது. ஓகேவா. 1938 மெட்ராஸ் பெண்கள் முன்னேற்ற மாநாடு ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கினது தர்மபால் தான். 1938. ஓகே. கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்காக இலவசமாக அளித்தாங்க. ஓகேவா. கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்காக இலவசமாக தனது வீட்டை கொடுத்தது யாரு? தர்மபால். அப்புறம் வீர தமிழன்னை என்ற பட்டம் பெற்றவரும் 1951 அதுக்கப்புறம் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்காக அதுக்காக கொடுத்தாங்க. ஓகேவா. என்ன பட்டம் அப்படின்னா வீர தமிழ் அன்னை அப்படிங்கிற பட்டம். ஓகே. 1970 தமிழக அரசு விதவை மறுமண நிதியுதவி திட்டத்துக்கு இவர் பெயரை வச்சாங்க. இது மட்டும் நோட் பண்ணிங்க. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் 1996 திருவாரூரில் பிறந்து மயிலாடுதுறை அருகே உள்ள மூவலூரில் வளர்ந்தவர் மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா. ஒரு தமிழ் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், அரசியல் சிந்தனை கொண்டவர். தேவதாசி ஒழிப்பு முறைக்காக போராடியவர் மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா. இந்த இசை வெள்ளாளர்கள் இசைக்காக கோவில்ல தங்கி பரதநாட்டியம் ஆடுறது, பாட்டு பாடுறது, அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருந்து
கோவிலுக்காக இவங்களை அர்ப்பணிப்பாங்க. இந்த தேவதாசிங்கிறவங்க கோவிலை சுத்தம் பண்ணி வைக்கிறது, கூட்டுறது, கடவுளுக்கு பணிகள் செய்யறது, பூ தொடுக்கிறது, பூ வந்து கட்டுறது, பூ பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது தான் தேவதாசி. நீங்க எதுவும் தவறா நினைச்ச கூடாது. காங்கிரஸ் ஆதரவாளர் இவர் பின்னணியில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துல இணைந்தவர். அதுக்கப்புறம் பெரியாரை தொடர்ந்து 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். ஓகேவா. 1930 முத்துலட்சுமி ரெட்டியால் கொண்டு வரப்பட்ட தேவதாசி ஒழிப்பு முறை மசோதாவை ஆதரித்தது இவர் தான். அதுக்கப்புறம் 37-39 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் பங்கு பெற்றார். தர்மாபால் பரி அறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இணைந்தார். ஓகேவா. காங்கிரஸ்ல இருந்தாரு, பெரியாரோட திராவிட கழகத்துல இருந்தாரு, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் வந்துட்டாரு. மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா. அதுக்கப்புறம் 1947 தேவதாசிகளின் மோசவலை அல்லாது மதிப்பெற்ற மைனர் என்ற புத்தகத்தின் வழியாக தேவதாசியின் அவல நிலையை வெளிக்கொணர்ந்தவர் இவர் தான். ஓகேவா. மோசவலை அல்லாது மதிப்பெற்ற மைனர், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இத்தனை பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க, இப்போ உள்ள அரசியல்வாதிகளும் வருவாங்க. தமிழ்நாட்டின் தொழிலாளர் இயக்கங்கள். ஸோ இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 கொண்டு வந்தது. ஸோ இதையும் பார்ப்போம். ஓகேவா. சிங்காரவேலர் இருக்காரு. ஸோ சமூக சீர்திருத்தங்களை கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்குலாம் என்னென்ன இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ வாங்க பார்ப்போம். மத பரப்பு குழுவினர் சமூக பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பள்ளிகளை நிறுவினாங்க. யாரு? கிறிஸ்டியன் மிஷினரி. அரசு பணிகளில அவர்களை பணியமர்த்ததன் மூலம் பொருளாதார நிலையை மேம்படுத்த முயன்றது. புது சாலைகளை பயன்படுத்துதல், தாழ்த்தப்பட்ட பெண்களையும் மேலாடைகளை அணிந்து கொள்வது போன்ற உரிமைகளுக்காக சமய பரப்பு குழுவினர் போராடினாங்க. அப்புறம் அனாதை குழந்தைகளையும் ஆதரவற்றவர்களையும் தங்கள் நிறுவனங்களில் தங்க வைத்து உறைவிட பள்ளிகள் அவர்களுக்கு வழங்கினாங்க. ஸோ பஞ்ச காலங்களில் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டுல இறுதி கால பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராமங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி, அப்புறம் நீண்ட காலத்திற்கு உள்ளூர் மக்களுக்காக கிராமப்புறங்களில் நிறைய நல உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க கிறிஸ்தவ சபை. ஓகேவா. பள்ளிகள் நல. அப்புறம் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் அவங்க என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் சங்கத்தை பற்றி முதல் உலக போருக்கு அப்புறம் அதோட முக்கியத்துவம் பார்க்கணும் இல்லையா. அதான் தொழில்கள் வளர முதலாம் உலக போர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் தொடங்கியிருந்தாங்க. அணி திரட்டப்பட்ட விலைவாசி ஏற்றம் மற்றும் தொழிலாளர்கள் இயக்கங்கள் தோன்ற முதல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் தொழிலாளர்களின் பலத்தை உணர்த்த தேசியவாதிகள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை இது ஆதரவு கொடுக்க நேர்ந்தது. அப்போதான் வந்து இந்த மில் ஓனர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தது காந்தியடிகள். அதுக்கப்புறம் அப்போ சத்தியாகிரகம் பண்ணது, சம்பரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். ஸோ அப்போ இங்கே தொழிலாளர்களுக்கு போராட்டம் நடந்தால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா. மெட்ராஸில் இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கம் யார் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா விபி வாடியா. 1918 நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா. தொழிலாளர் சங்கம் அக்டோபர் 31, 1920 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு நடந்தது பம்பாயில. எப்படி ஐஎன்சிக்கு பம்பாயோ அதுமாரி 1920 அகில இந்திய தொழிலாளர் சங்கமும் பம்பாயில தான். இதுல லாலா லஜபதி ராயால் இது தொடங்கப்பட்டது. லாலா லஜபதி ராய் தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்துல பிரதிநிதித்துவம் வழங்க கோரிக்கை எழுந்ததும் இதுலதான். அரசாங்கத்துல அவங்களுக்கு இடம் வேணும்னு. அப்புறம் சிங்காரவேலர் 1996 இவர் தான் முதல் தொழிலாளர் சங்கத்தோட தலைவர் தான். ஓகே. மெட்ராஸ் மகாஜன தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள்ல முன்னோடியை திகழ்ந்தவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். இளமை காலத்துல பௌத்தத்தை பரிந்துரை செய்தவரும் இவர் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இப்ப மே 1 உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா. இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1961 மே 1 நாள் அன்று நடத்தி காட்டியவர் யாரு அப்படின்னா சிங்காரவேலர். அப்புறம் தொழிலாளர் உரிமைகளுக்காக பாதுகாக்கப்பட்ட சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினவரும் சிங்காரவேலர் தான். அப்புறம் இது போன்ற முயற்சிகளில் பலனாக முதல் முறையாக 1926 தொழிலாளர் நலன் காக்கும் பேணும் சட்டம் கொண்டு வந்ததும் 1926 சிங்காரவேலரனோட முயற்சியினால. ஸோ இது அனைத்துமே தொழிலாளர் சொந்தது. சுயமரியாதை என்ன நடந்தது அப்படின்னா பொது உடைமைவாதம் இயக்கங்களின் மீதான சிங்காரவேலரின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் ஈவேரா பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. ஓகேவா. ஈவேரா பெரியார் எதுல அப்படின்னா 1918 மெட்ராஸ் மகாஜன சங்க மாநாட்டு இருக்கு இல்லையா, அது கொடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது சிங்காரவேலர் மற்றும் ஈவேரா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவ்வளவுதான். ஓகேவா.
ஸோ பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்கள் மூட நம்பிக்கைகளுக்கு ஏராளமான கட்டுரைகளையும் எழுதினாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சிக்கும் வித்திட்ட இத்தனை பேரை நம்ம பார்த்தோம். இதுலேருந்து வள்ளலார், அதாவது வள்ளலார், அவர் பேர் என்ன, வள்ளலார்ல ஆரம்பிச்சு அப்புறம் வைகுண்ட சுவாமிகள், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், இப்போ இருக்கிற சிங்காரவேலர் வரைக்கும் பெரியாரு, MC ராஜா பெரும்பாலும் எதை எதிர்ப்பாங்க, ஒன்று கல்விக்காக, இல்லை ஆதி திராவிடருக்காக, இல்லை பெண் உரிமைக்காக. இது மூணத்தை வச்சு தான் இந்த சமூக சீர்திருத்தமே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு சென்னை சுதேசி சங்கத்திலேருந்து ஆரம்பித்து சென்னை மகாஜன சபை, அது மட்டும் இல்லாமல் ராமலிங்க சுவாமிகள், வைகுண்ட சுவாமிகள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது, சுயமரியாதை இயக்கம், அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி, பெரியார் ஈவேரை பற்றி ஒருத்தவங்களை விடாமல் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.